ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பீக்கங்காய் புலாவு தான் பார்க்க போகிறோம் பிரியாணி டேஸ்ட்டில். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது ரெண்டும் சூடானதுக்கப்புறமா அது கூட ஒரு பட்டை, அது 2 பிரிஞ்சி இலை, கட் பண்ணதான 4 பல்லு பூண்டு, சோம்பு இது எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி அது இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம நெய் தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணதான ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கழுகி கட் பண்ணி வச்சதான பீக்கங்காய் வந்து தோல் நீக்கிட்டு ஒரு 100 கிராம் பீக்கங்காயை நான் இப்போ எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எப்போவுமே உப்பு சேர்த்துடக்கூடாது, அப்போ கொஞ்சம் கசப்பாயிரும் பீக்கங்காய் வந்து. அதனால் இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம ரைஸாக பண்ணுறதுனால தேவையில்லை. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், பீக்கங்காயில் தண்ணி எல்லாம் நல்லா இறங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் திரும்ப இதுவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டதான பட்டையை எடுத்துடலாம். இப்போ பட்டையோட வாசனை நம்ம மூடி போட்டு வேகும்போது நல்லா பீக்கங்காயில் இறங்கியிருக்கும் வாசனை. அதனால் அந்த பட்டையை நம்ம எடுத்துடலாம். இல்லை பிள்ளைங்க சாப்பிடும்போது வாயில் அடிபட்டுட்டுனா அடுத்த சாதமே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிரும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நான் வத்தல் தூள் சேர்க்காம காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நிறமாகவும் இருக்கும் அதற்காக. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பீக்கங்காய் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை தூவிடலாம். அப்புறம் பிள்ளைங்க இடையில எடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். இதையும் கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சதான சாதத்தை இப்போ இதோட சேர்த்துடலாம். நான் 1 கப் சாதம், அதாவது குட்டி பாப்பா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பீக்கங்காய் போதுமானதாக இருந்தது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்க்குறதா இருந்ததுன்னா பீக்கங்காய் அளவையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அப்போவே ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா அளவையும் அதே போல் கொஞ்சம் அதுக்கு தக்கன கூட்டிக்கணும். இந்த புலாவ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பீக்கங்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.